ஸோ காலையிலே வந்து கூட்டம் தான். பில் போட்டு பில்லை வாங்கிட்டு சீட்டில் உட்காரணுமா, எல்லாமே இருக்குதுங்க இங்கே. நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்துருச்சுங்க. ஷேப்பை பார்த்துட்டு நான்வெஜ்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்பியாக இருக்குது, தொட்டாலே அப்படியே பொறுன்னு வருது. பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. இந்த அக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. கட்லெட் வந்து 70 rupees ட்ரைங்க, விட்டுறாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வி ஆர் இன் மேங்களூரில் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். ஸோ போன விலாகில் வந்து நம்ம மேங்களூர் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நம்ம மார்னிங்கே போனனால ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ஐடில் கஃபேக்கு வந்திருக்கிறோம். ஐடில் கஃபேல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இப்போ நான் வந்து ஐடில் கஃபேக்குள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஐடியல் கஃபேக்குள்ளே வந்தாச்சுங்க. பார்க்கவே வந்து ஆம்பியன்ஸ் வந்து க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களோட மெனுலாம் பயங்கரமாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ காலையிலே வந்து கூட்டம் தான். ஸோ அவங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். மேங்களூரில் உள்ள ஹோட்டலில் உள்ளே வந்து இடம் பிடிச்சி உட்காரதே பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. ஒரு வழியாக அவர் கம்ஃபர்டபுளாக சூப்பராக உட்காந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து ஐடில் கஃபேல ஆர்டர் எடுக்க வருவாங்கன்னு நினச்சிட்டு நான் உட்காந்துட்டே இருந்தேன். ஆனால் வந்து மெனு கார்டு கையில் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக கவுண்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லிடணும், அதுக்கப்புறம் சீட்டுக்கு கொடுக்குறாங்களாங்க. ஸோ மெனுவில் பார்ப்போமா. ஸோ ஐடில் கஃபே இதில் வந்து மார்னிங் ஸ்பெஷல் எல்லாமே இருக்குதுங்க. இதில் பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணணுமா. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜருங்க. நம்ம கவுண்டரில் வந்து பில் போட்டு பில்லை வாங்கிட்டு சீட்டில் உட்காரணுமா. சீட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து கேட்டுட்டு கொடுப்பாங்களாங்க. ஸோ ஐடில் கஃபேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்கங்க. அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஐடியல் கஃபேயில் வந்து பாருங்கள், அவங்களோட ப்ரீமியம் ப்ரெட்டுன்னு இருக்குது. அப்புறம் வந்து ஐடியலோட ஐஸ்கிரீம் இது எல்லாமே இருக்குது பாருங்கள். தோசை, ஸோ கீ தோசை பவுடர். ஸ்பீடை பாருங்கள், சிஸ்டர் வந்து அப்படியே ஸ்பீடாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது வந்து காம்போ போல் எல்லாமே இருக்குது. சவகி, பன்னு, பூரி, உப்மா, ஒரு இட்லி எல்லாமே இருக்குதுங்க இங்கே. மினி டிஃபன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்துருச்சுங்க. தட்டு இட்லி எல்லாமே வரல. தட்டு இட்லி மட்டும் தான் வந்திருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். தட்டு இட்லி வாங்கினதே உங்களுக்காண்டி தான் ஸ்பெஷல். மேங்களூர் தட்டு இட்லி பார்க்க சாஃப்டாக தெரியுது. நல்லா இருக்கா? சூடு இருக்கா? பிஸி? சூடு இல்லைண்ணா, இட்லி சூடு இல்லையா? ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ தட்டு இட்லி டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீட்டாக கட் ஆகுதுங்க. அப்படியே ஒரு கேக்கை கட் பண்ண மாதிரி இருக்குது. தட்டு இட்லிக்கு அப்படியே சாம்பார் லைட்டாக போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து அவ்வளோ பெரிய சாம்பார் ஃபேன் கிடையாது. இந்த மாதிரி என்றைக்காவது இப்படி சாப்பிடும்போது அது சாம்பார் மேலே போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்போ நினைப்பேன், நமக்கே வந்து அது நல்லாயிருக்கு, அப்போ சாம்பார் வேணும்னு நிறைய பேர் சில ஹோட்டலில் 2வது கப்லாம் கேட்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் சாம்பார் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இங்கே உள்ள இட்லி வந்து சாஃப்டாக இருக்குது. ஆனால் வந்து இந்த இட்லியில் வந்து அரிசி தவிர்த்து வேறு ஏதோ சேர்க்குறாங்க. ஆனால் ஒரு கொறுகொறுப்பாகவும் இருக்கும். இப்போ சட்னி வச்சு ஒரு கட்டு. இன்னும் சூடு மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க. நல்லா திக்கான கோகோனட் சட்னி நல்லா இருக்குது. கோகோனட் சட்னி வந்து இங்கே நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. சாம்பாருமே வந்து நல்லா ஒரு மைல்டாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீர் தோசை வித் சோயா சுக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க. 3 தோசை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்லெட்டுக்கு சட்னி, அப்புறம் வந்து ஒரு கீ பொடி தோசை. ஸோ ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமே அப்படியே சுட வந்திருக்குங்க. கட்லெட், கீ பொடி தோசை, அப்புறம் வந்து நீர் தோசை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்லெட் வந்து வெஜ் கட்லெட்டுங்க. ஷேப்பை பார்த்துட்டு நான்வெஜ்னு நினச்சிடாதீங்க.
வெஜ் கட்லெட்டு. இதுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் சட்னி கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்னா அல்டிமேட், அப்படி ஒரு அல்டிமேட்டுங்க, சான்ஸே இல்லை. நீர் தோசை கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நீர் தோசையை பார்ப்போம். நீர் தோசைக்கு சோயா சுக்கா. சுக்கானாலே இவங்க வந்து நல்லா வந்து இந்த தேங்காயெல்லாம் வந்து திருவி மேலே போட்டு விட்றாங்க. அமேசிங்காக இருக்குங்க. நீர் தோசை வாயில் வச்சா அப்படியே உள்ளே ஃபுல்லாக போயிடுது. இந்த மசாலா தான், இந்த மசாலாவோட சேர்த்து எடுக்கணுங்க. சேர்த்து எடுத்து ஒரு பைட். அதுக்கெல்லாம் தேங்காய் சட்னியும் வேண்டாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக ஆப்ஷன் இருக்குங்க. இது வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சோயா சுக்காவும் இருக்குது, இல்லைன்னா பன்னீர் சுக்காவும் இருக்குது. சரின்ட்டு நமக்கு வந்து சோயா சுக்கா கேட்டிருந்தோம், சோயா சுக்கா கொடுத்துருக்காங்க. நீர் தோசையை தேங்காய் சட்னியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரில, ஒரு நார்மலாக தான் இருக்குது. பட் இந்த சோயா சுக்கா தான், சோயாவை நல்லா ஹாஃபாக கட் பண்ணி கொடுக்குங்க. இவங்களோட கீ பொடி தோசை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே தோசை பாருங்கள், உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. தொட்டாலே அப்படியே பொறுன்னு வருது. நல்லா மசாலா கோட்டிங், அதாவது பொடி அப்புறம் வந்து இந்த கீ. சும்மாவே சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். பொடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சில இடத்துல வந்து பொடி தோசை வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை, நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கு. ஸோ பொடி தோசையை வந்து எனக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து அந்த பொடியிலேயே நமக்கு காரம் எல்லாம் இருக்கும். அதனால் சட்னி சாம்பார் பெருசாக தேவைப்படாது. துவச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து இது எல்லாம் ஸ்பெஷல். இது போக இவங்ககிட்ட பூரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஈவன் சாண்ட்விட்சு, அப்போ வடைப்பாவ் இந்த மாதிரி இருக்குது. மினி டிஃபன் இருக்குது, அதில் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. உப்புமா, கேசரி, எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. இது வந்து இவங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான் இப்போ உங்களுக்கு காட்டினது. இதோட ரேட்டு நான் வந்து வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்கிறேன். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. எந்த இதுவுமே ஸ்பைஸ் லெவல் கூட கம்மியெலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறாங்கன்னு போகிறதுக்கு முன்னாடி கேட்கணும். ஸோ பிவரேஜஸில் காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து மில்க் ஷேக்ஸு, ஜூஸு எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று வந்து காஃபி, ஹாட் காஃபி அண்ணனுக்கு, அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து காஃபிலே மில்க் ஷேக்கு கேட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துருமா, சாக்லேட் மில்க் ஷேக் அந்த மாதிரி. அப்புறம் கோல்டு காஃபி குடிச்சிருக்கேன். இது வந்து காஃபி மில்க் ஷேக். நல்லா இருக்குங்க, அப்படியே காஃபியோட மனம் அப்படியே தூக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே ரெஃப்ரெஷிங்காக, அதாவது பிஸ்தா அப்புறம் ரோஸ் மில்க் இந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருந்துச்சு. பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. இது வந்து 80 ருபீஸுங்க. நார்மல் ஹாட் காஃபி வந்து 30 ருபீஸ். ஸோ நம்ம சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவராலாக 305 ருபீஸ் இருந்துச்சுங்க. ஸோ கட்லெட் வந்து 70 ருபீஸு, அதெல்லாம் நான் டேக்ஸோட சொல்கிறேன். நீர் தோசை வந்து ஒரு 110. அப்புறம் வந்து கீ பொடி தோசை அது ஒரு 75. தட்டை இட்லி வந்து ஒரு 50 ருபீஸ். ஒரு 300 ருபீஸ் ஃபார் 2 பீப்புள் ஒர்த்து தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஐடியல் கஃபே மங்களூரு. காஃபி எப்படி இருக்குது? ஹாட் காஃபி நல்லா இருக்கா? அது கப்பு பாருங்களேன், ஒரு மாதிரி பிளாக் கலரில் இந்த பாட் கப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. கடை ஏன் க்ளீனாக இருக்குண்ணா, நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த அக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க, சான்ஸே இல்லை, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஐடியல் கஃபே இங்கே ரொம்ப ஸ்பெஷலுங்க, பல வருஷமாக இருக்குதான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 to 15 இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க, ரொம்ப ஃபேமிலியோடு வர்றதுக்குலாம் ரொம்ப மஸ்ட் ரெக்கமெண்டபிள் பிளேஸு. மெயினாக வந்து 7 to 10 நைட்டு டின்னருமே உங்களுக்கு கிடைக்குங்க. மிட் டேயில் வந்தால் கூட உங்களுக்கு கட்லெட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ ஐடியல் கஃபே பெங்களூரில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க.
மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் மேப்போட லிங்க் கொடுத்துருக்குறேங்க. ஐடியல் கஃபே மறக்கவே முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட்லெட் மஸ்ட் ட்ரைங்க, விட்டுறாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.